ஆக்டர் சிம்ரன் அவங்க திரைப்பயணத்தை தொடங்கி 30 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காங்க. 1995 சனம் ஹரிஜாய் அப்படிங்கிற ஹிந்தி படம் மூலமா சினிமாக்கு அறிமுகமான சிம்ரன் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம், கன்னடம்னு இப்படி பல மொழிகளில் படங்கள் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. இப்பயுமே தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு தான் வராங்க. அந்த வகையில இவங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் மற்றும் த்ரிஷா நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி படத்துல கேமியோ ரோல் பண்ணி இருந்தாங்க. அந்த கேமியோ ரோலுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. சிம்ரனும் ஆடியன்ஸோட இந்த அன்பை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில அவார்ட் ஃபங்க்ஷன்ல சிம்ரன் ஒரு நடிகையை பத்தி பேசி இருக்கிறது இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. சிம்ரன் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சமீபத்துல என்னோட கோஸ்டார் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த மெசேஜ்ல நீங்க அந்த ரோல்ல நடிச்சது சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உடனே அந்த நடிகை ஆன்டி ரோல் பண்றதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ரிப்ளை பண்ணாங்க. அது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு பதிலா இருந்துச்சு. உண்மையாவே நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னோட ஒப்பீனியனை தான் சொன்னேன். அதுக்கு நான் ஒரு நல்ல பதில தான் எதிர்பார்த்தேன். ஆன்டி ரோல் பண்றது ஒன்றும் தப்பில்லையே. ஒரு 25 வயசு உள்ளவங்களுக்கு அம்மாவா நடிக்கலாம். நான் இதை கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலேயே பண்ணியிருக்கேன். ஒன்னும் இல்லாத டப்பா ரோல்ல நடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோமோ அதுல கான்பிடென்டா இருக்கணும். இப்படி ஜெண்டர் ஸ்பெசிபிக்கா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஆண் பெண்ணுன்னு எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கறது இல்ல. நான் என்னோட வாழ்க்கை முழுக்க ஒரு பெண்ணா தான் இருக்க விருப்பப்படுறேன். என்னோட கணவர், அப்பா, சகோதரர் மற்றும் கூட நடிக்கிறவங்கன்னு எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் இங்க நிக்க காரணமே அவங்க தான். நம்ம எப்படி இருக்கோமோ அதை நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர நாம நம்மளையே மதிப்பிட்டு வேற ஜெண்டரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த மெசேஜை நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நடிகைக்கு அனுப்புனேன். இந்த சம்பவம் என்னை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அந்த ரிப்ளை அவங்க எனக்கு கொடுத்திருக்க கூடாது. நான் இந்த இடத்துக்கு முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு மூலமா தான் வந்திருக்கேன். ஆன்டி ரோலோ இல்ல அம்மா ரோலோ எதுவா இருந்தாலும் நான் அந்த வார்த்தையை கூட சொல்ல விரும்பல. அது என்னோட விருப்பம். அதுதான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. நான் ஆண்களையும் தப்பு சொல்லல. அவங்க அவங்களா இருக்கிறது, எங்களை ப்ரொடெக்ட் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு சிம்ரன் சமீபத்துல அவங்களுக்கு ஒரு நடிகையால நடந்த கசப்பான சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. சிம்ரனோட இந்த ஸ்பீச்சை நோட் பண்ண பலருமே சிம்ரன் ஜோதிகாவை தான் மறைமுகமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. சிம்ரனோட கோஸ்டாரா இருந்து இப்பயுமே நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகைனா அது ஜோதிகா தான். மேலும் சிம்ரன் அந்த நடிகை அந்த ரோல்ல நடிச்சது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜோதிகா டப்பா கார்டல் வெப் சீரிஸ்ல வேற ஒரு பரிணாமத்துல நடிச்சிருப்பாங்க. ஸ்மோக் பண்ற மாதிரியான காட்சிகள்லயும் நடிச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு எது சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அதை தான் சிம்ரன் அப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. மேலும் சிம்ரன் டப்பா ரோல்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு ஸ்பீச்சோட கடைசியில அந்த வார்த்தையை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னு மென்ஷன் பண்ணி டப்பா அப்படிங்கிற வேர்டை ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாங்க. இதை நோட் பண்ண பலரும் சிம்ரன் டப்பான்னு சொல்லி மறைமுகமா ஜோதிகா நடிச்ச டப்பா கார்டல தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி சிம்ரனோட ஸ்பீச்ல சிம்ரன் ஜோதிகாவை தான் மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னு பலருமே இப்போ ஜோதிகாவை மோசமா திட்டி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி சிம்ரன் மிஸ்ஸஸ் ஜோதிகான்னு ஒரு சர்ச்சை சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. மேலும் நிறைய பேர் சிம்ரன் ஜோதிகாவை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் பேர் சிம்ரன் நடிகை லைலாவை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சமீபத்துல சப்தம் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அதை தான் சிம்ரன் மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இதனால சிம்ரன் எந்த நடிகையை பத்தி பேசினாங்க, ஜோதிகாவா இல்ல லைலாவா, வேற யாரையாவது பத்தி சொன்னீங்களான்னு பலருமே சிம்ரன் கிட்டே கமெண்ட்ல கேட்டுட்டு வராங்க. சம்மந்தப்பட்ட சிம்ரனே யாரை பத்தி அப்படி பேசினாங்க அப்படிங்கறத சொல்லி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.